லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். பாம்பு கடிக்காம விடாதுங்கிற மாதிரி திருமாறன சுத்தி சுத்தி வந்து அவ வாழ்க்கையை அழிச்சிட்டாளே. ஐயோ, சாரு பக்கத்துல நிக்கிறதுக்கு கூட உங்க யாருக்கும் அருகதை கிடையாது. எல்லாரும் போங்க. எல்லாரும் சேர்ந்து சாருவை கொன்னுட்டீங்கல்ல? இவ உங்களுக்கு என்ன பாவம் பண்ணா? என்ன கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டான்ற ஒரே காரணத்துக்காக நாய சுடுற மாதிரி சுட்டுட்டான் அந்த திருமாறன். அவனை நான் சும்மா விட மாட்டேன். இல்ல, திருமாறன் மேல தப்பு இல்ல. பேசாதீங்க. கல்யாணம் நடக்கிற இடத்தை தேடி உன் மகனும் மருமகளும் வந்தது எதுக்கு? அச்சதை போறதுக்கா? இவளுக்கு வாய் கழிச்சு போறதுக்கு தானே? அத போட்டுட்டாங்களே. ஏங்க, தாலி கட்டி கொஞ்ச நேரம் கூட அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாம போயிட்டா. கல்யாணம் பண்ணிக்கணும்னு எவ்வளவு ஆசையோட தெரியுமா கோயிலுக்கு வந்தா? அதே கோயில் வாசல்ல உசிரியை விட்டுட்டா. ஆனா நான் உசுரோட இருக்கேன். குடும்பத்துல யாருமே நிம்மதியா இருக்க முடியாது. இவளை கொன்னவங்களை நான் பழி வாங்காம விட மாட்டேன். திருமாறனுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்தே தீருவேன். சாரு என்னோட பொண்டாட்டி. உங்கள மாதிரி விஷ ஜந்துகளோட மூச்சு கூட மேல படக்கூடாது. எல்லாரும் போங்க போங்க. அகிலா, என்னாச்சு ரங்கா? சாரி போ. சார், சாருமதி இறந்துட்டாங்க. டாக்டர் எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க, பட் முடியல சார். சார், அப்போ அப்போ நான் கொலை குற்றவாளி இல்ல? சாருமதி என்னை விட்டு போகணும்னு தான் நினைச்சேன். ஆனா இப்படி போவான்னு ஐயோ, இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே ரங்கா. சாரு கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு ஆதிர ஆசைப்பட்டா. ஆனா இப்ப அந்த கடவுளே நினைச்சாலும் என்னை காப்பாற்ற முடியாது. நம்ம டிபார்ட்மெண்ட்ல என்ன சொல்றாங்க? என்ன புரிஞ்சுக்கிட்டு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா? இறந்தது ஒரு ஏசிபியோட ஒய்ஃப்ன்றதுனால வீடியோ ஃபுல்லா வாட்ச் பண்ணுது சார். அதான் எதுக்கு வம்புன்னு கண்டுக்க மாட்டாங்க சார். கேஸ்ல சம்பந்தப்பட்ட சாட்சி எல்லாம் உங்களுக்கு எதிராக தான் சார் இருக்கு. கோர்ட்டுக்கு போனதும் பெருசா ஹியரிங்லாம் இருக்காது சார். ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததும் உங்களை பெரிய ஜெயிலில் போட்டுருவாங்க சார். எத்தனையோ குற்றவாளிகளை பிடிச்ச ஜெயிலில் போட்டவர் நீங்க. ஆனா உங்களை ஒரு கைதியா என்னால பார்க்க முடியல சார்.
சாருமதி கொலை வழக்கில் வாத பிரதிவாதங்களின் அடிப்படையில் திருமாறனின் குற்றம் மிக தெளிவாக ஊர்ஜிதம் செய்யப்படுகிறது. திருமாறன் ஆதிராவின் சட்டவிரோதமான திருமணத்தை எதிர்த்த ஒரே காரணத்திற்காக சாருமதியை அவர் பகை உணர்ச்சியோடு கொலை செய்திருக்கிறார். கொலையை நேரில் பார்த்த சாட்சிகள், சாருமதிக்கு சிகிச்சை அளித்த டாக்டர் மற்றும் காவல்துறை அளித்த அறிக்கைகள் இதை உறுதிப்படுத்துகின்றன. மேலும் அவர் பதவியில் இல்லாத போது துப்பாக்கியை பயன்படுத்தியது சட்டத்திற்கு புறம்பானதாகும். திருமாறனுக்கு எதிரான அனைத்து வாதங்களையும் இந்த நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு சாருமதியை கொலை செய்த குற்றத்திற்காக அவருக்கு இந்த நீதிமன்றம் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கிறது. உங்களுக்கு எப்படி ஆச்சு? நல்லது பண்ண போய் நீங்க சிக்கல்ல மாட்டிக்கிட்டீங்க. என்ன மன்னிச்சிருங்க. அழாத ஆதிரா, நீ என்ன பண்ணுவ? உன் மேல எந்த தப்புமே இல்ல. நான் வரலன்னா உன்னை கொண்டு இருப்பாங்க. நான் சாருமதியை சுடவே இல்ல ஆதிரா, அவளா குறுக்க வந்துட்டா. அதத்தான் யாரும் ஏத்துக்கலையே, நாம என்ன பண்ண முடியும்? நான் சாருவை கொல்லணும்னு நினைச்சிருந்தா அவ பண்ணதுக்கு எப்பவோ கொண்டு இருப்பேன். நான் ஜெயிலுக்கு போகணும்னு இருக்க, அது நடந்துருச்சு. டேய் திருமாறா, அப்படியெல்லாம் சொல்லாதடா. உன்னை பெத்த வயிறு துடிக்குதுடா. போலீஸ் உன் கையில விலங்கு போடவா நீ போலீஸ் ஆன? நியாயம் நேர்மன் வாழ்ந்த உனக்கு போய் இந்த கதியாடா? என்னால தாங்கிக்கவே முடியல. நினைச்ச மாதிரி அந்த அகில உனக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டானே, பாவி பாவி. அவள நல்லாவே இருக்க மாட்டான். அவனையே இப்ப குறை சொல்றீங்க? அகிலன் கேஸ் போடலனாலும் போலீஸ் தண்டனை வாங்கி தரதா போதும். எப்படியும் வெளியில வந்துருவீங்கன்னு நம்பிக்கையோட இருந்தேன். ஆனா அந்த நம்பிக்கை எல்லாமே வீணா போயிடுச்சு. எனக்கு நீங்க இல்லாம இனிமே நான் எப்படிங்க இருப்பேன்? மகிழ்ச்சி உங்களை கேட்டா நான் என்னங்க சொல்லுவேன்? நீங்க இல்லாத வாழ்க்கை எனக்கு தண்டனை மாதிரி தாங்க. அப்பா ஒரு பக்கம் ஜெயில இருக்காரு, இப்போ நீங்களும் என்னை விட்டு போறீங்க. எல்லாம் என் தலை விதி. சார், டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாம். இது பராதீரா, மனசை விட்டுறாத, தைரியமா இரு. டேய், நீ முதல்ல தைரியமா இருடா. இப்படி ஆயிடுச்சுன்னு மனசு உடைஞ்சு போயிடாத. திருமாறா, நீ நினைச்சாலும் வர முடியாத மாதிரி கடவுள் உன்னை இப்படி பண்ணிட்டாருடா. உன்னை இந்த கோலத்துல என்னால பார்க்க முடியலடா. ஐயோ, அம்மாவை சமாதானப்படுத்துங்க. ஆதிரா, அழாத ஆதிரா, குழந்தைய நல்லபடியா பாத்துக்கோ, சரியா? நான் வரேன்ப்பா. மாறா மாறா.
ரொம்ப சந்தோஷமா? நீ பண்ண வேலையினால திருமாறனோட வாழ்க்கைய முடிஞ்சு போச்சு. அவன் ஜெயிலுக்கு போயிட்டான். இப்ப என்னடி பண்ண போற? இனிமே நான் என்ன பண்ணணும்? இந்த மொத்த பிள்ளையும் ஜெயிலுக்கு அனுப்பிட்டு அனாதையா நின்னுட்டு இருக்கேன். இதெல்லாம் யாராலடி? ஒன்னால, முட்டாள்தனத்தினால. நான் என்ன தப்பு பண்ண? பேசாத. சாரு அகிலனோட கல்யாணத்தை வீடியோ எடுத்து சாதிக்க போறேன்னு நீ தானே சொன்ன. ஆனா இப்படி என் புள்ளையோட எதிர்காலத்தை சாகடிச்சதானே மிச்சம். இதுல நீ என்ன தப்பு பண்ண வேற கேக்குற? என்ன அகல்யா நீ இப்படி பேசுற? சாருவை பிடிக்கணும்னு நாங்க 2 பேரும் கிளம்பினப்போ நீயும் தானே சந்தோஷப்பட்ட. திடீர்னு இப்ப மாத்தி பேசுற. அதுக்காக என் பிள்ளைய ஜெயிலுக்கு அனுப்புவீங்களா? நீங்க போன காரியம் நல்லபடியா முடிஞ்சா நான் ஏன் கேட்க போறேன்? இப்படி அநியாயமா திருமாறனோட வாழ்க்கையை கெடுத்துட்டீங்களே. ஐயோ, இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் உங்களை போகவே விட்டுருக்க மாட்டேன். அகல்யா கொஞ்சம் பொறுமையா இரு. ஆதிரா மேல எதுக்கு ஆத்திரப்படுற? அவ திருமாறனுக்கு கெடுதல் பண்ணுவாளா? அவனுக்கு சாருவால கெடுதல் நடந்துடக்கூடாதுங்கிற அக்கறையில தானே இவ்ளோ கஷ்டப்பட்டா. அவளை போய் திட்டிட்டு இருக்க? ஒத்த பிள்ளைய பெத்து வளர்த்து ஆளாக்கி போலீஸ் ஆக்கி அழகு பார்த்து கடைசியில அவனை ஜெயிலுக்கு அனுப்பமா இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம். ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நானே அவரை பறி கொடுத்த வேதனையில நிக்கிறேன். ஏன் இப்படி என் மனசை இன்னும் புண்ணாக்குறீங்க? என்னமோ நானே அவரை இதுல சிக்க வச்ச மாதிரி சொல்றீங்க. ஒருவேளை நான் அந்த சாருவையும் அகிலனையும் நான் கோர்ட்ல நிப்பாட்டி ஜெயிக்க வச்சிருந்தா நீங்க என்ன பாராட்டி இருப்பீங்கல்ல. நடக்கிற கல்யாணத்தை வீடியோ எடுத்ததுக்கே திருமாறன ஜெயில கொண்டு போய் போட்ட. இதுல நீ ஜெயிக்கணும்னா திருமாறன் தூக்குக்கு தான் போகணும். அகல்யா நீ பேசுறது நல்லா இல்ல. நம்ம குடும்பத்துக்கு இப்படி நடந்துருச்சேன்னு எல்லாருக்குமே வருத்தம் இருக்கு. ஆனா திடீர்னு நீ ஆதிராவை பிரிச்சு பேசுற. அவ ஒண்ணும் செய்யல. அவ மேல எந்த தப்பும் கிடையாது. ஏன் பேச மாட்ட? பாதிப்பு உனக்கு இல்ல. உன் புள்ளதான் குத்துக்கல்லு மாதிரி நிக்கிறாளே. கடைசியில ஏன் புள்ளதானே மாட்டிக்கிட்டான். அகல்யா போதும். நீ பேசுறது ரொம்ப தப்பு. என்ன தப்பு? என்ன தப்பு? ஆமா நீ தப்பாதான் பேசுற. ஏன் பிள்ளை உன் பிள்ளைன்னு நான் எப்பயாச்சும் நினைச்சிருப்பேனா? சாருவை தேடி நானும் தானே ஆதிரா கூட ஓடினேன். அதுக்கு என்ன காரணம்? திருமாறன் ஆதிராவோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு தானே. சும்மா ஆதிராவுக்கு சப்போர்ட் பண்ணாத. பிள்ளைங்களுக்கு நாம தான் நல்லது கெட்டதை புரிய வைக்கணும். நீ ஆதிராவுக்கு சரியான புத்தி சொல்லியிருந்தா சாருமதியை செஞ்சிருக்க மாட்டா. திருமாறனுக்கு தண்டனை கிடைச்சிருக்காது. வகையில திருமாறன் ஜெயிலுக்கு போறதுக்கு நீயும் தான் காரணம். எப்படியோ என் புள்ளியோட வாழ்க்கைய அழிச்சிட்டீங்கல்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுதான் நமக்கு சரியான சான்ஸ். என்ன பேசுற அகல்யா? திருமாறன் வாழ்க்கை மட்டும் தான் அழிஞ்சுதா? ஏன் ஆதிரா வாழ்க்கை மட்டும் நல்லாவா இருக்கு? திருமாறன் இல்லாத வாழ்க்கை இவளுக்கும் நரகம் தானே. என்ன நரகம்? ஆதிரா இந்த வீட்ல தானே இருக்க போறா. ஆனா இவங்க போல அப்படி இல்லையே, ஜெயில இருக்கணும். அது மட்டும் இல்ல, ஆதிரா 4 நாளைக்கு மூஞ்ச சோகமும் வச்சுட்டு அப்புறம் எப்பவும் போல சகஜமாயிடுவா. ஆனா திருமாறன் ஜெயில இருக்கிற ஒவ்வொரு நாளும் நரகம் தானே. அத நினைச்சா பெத்த தாய்க்கு கோவம் தானே வரும். ஏய் வாய மூடு. இப்ப நீ எதுக்கு மூக்க நுழைக்கிற? அவ மேல எதுக்கு பாயிர? அவ சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? நாளைக்கு ஆதிராவுக்கு இன்னொரு கல்யாணம் கூட பண்ணி வைப்பேன். ஆனா என் பிள்ளையோட கதி போனது தானே. அகல்யா நீ ஏன் இப்படி பேசுற?
உங்க வார்த்தையால என்ன கொல்லாதீங்க அத்தை. கோர்ட்ல அவருக்கு தண்டனை சொன்னதுல இருந்து என் வாழ்க்கையே இருண்டு போச்சு. நான் இப்ப திக்கேந்து நிக்கிறேன். எனக்கு போய் இன்னொரு வாழ்க்கை அது இதுன்னு சொல்லி இப்படி அசிங்கப்படுத்துறீங்களே. நான் என்னைக்குமே அவரோட பொண்டாட்டி தான். ஆனா நீ பொண்டாட்டி இல்லன்னு கோர்ட்டே சொல்லிடுச்சே. இப்ப நீ சுதந்திர பறவை தானே? சரண்யா, உனக்கு இவ்வளவுதான் மரியாதை. பேசாம இரு. அத நீங்க சொல்லாதீங்க. ஏய், வாய மூட போறியா இல்லையா? அவைய வாய மூடணும். பாம்பு வாயில இருந்து தப்பிச்சு முதல்ல வாயில மாட்டின மாதிரி சாரு கிட்ட இருந்து தப்பிச்ச என் பையனோட வாழ்க்கை இவகிட்ட வந்து மாட்டிக்கிச்சு. சாரு எங்க இவ வாழ்க்கைய பறிச்சிருவாளோங்கிற பயத்துல அவசரப்பட்டு ஏதோ செய்ய போய் என் பையனை சிக்க வச்சுட்டேன். இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா சாரு என்ன வேணாலும் செய்யட்டும்னு நான் இங்கே விட்டுருந்திருப்பேன். அகல்யா, நீ பேசுறத பார்த்தா சாருவ நல்லவன் சொல்லிடுவ போல இருக்கே. அப்ப திருமாறனோட பொண்டாட்டி நான் தானே சாரு கோர்ட்ல ஆர்டர் வாங்கினாலே அது சரின்னு சொல்ல வரியா? அதை தடுக்க தானே ஆதிரா கஷ்டப்பட்டா. அதுக்கு அவளை தலை குனிஞ்சு நிக்க வைக்கிறியா நீ? என்னதுனால இப்ப இவ என்ன குறைச்சு போயிட்டா? அங்க என் புள்ள ஜெயில சோத்துக்கு தட்ட வச்சு நிப்பானே. ஐயோ, அத நினைச்சா என் பெத்த வயிறு எப்படி எரியும்? ஆதிரா, நீ உள்ள போ. போன்னு சொல்றேன்ல, போ. ஏய், நில்லு. சாரு திருமாறனை விட்டுட்டு இந்த வாசல தாண்டினதுனாலதான் பிரச்சனைன்னு முதல்ல நினைச்சேன். நீ எப்ப இந்த வீட்டு வாசல்ல காலை வச்சியோ அப்பதான் மொத்த பிரச்சனையும் ஆரம்பிச்சிச்சு. உன்னை பெத்ததுக்கு உங்க அம்மாவை மேல அனுப்புன, உன்னை கட்டினதுக்கு திருமாறனை ஜெயிலுக்கு அனுப்பிட்ட. ஐயோ, நல்ல ராசிக்காரடி நீ. இன்னும் என்னெல்லாம் செய்ய போறியோ? இங்க பாரு அகல்யா. என்ன 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 சொல்ல போற? வா ஆதிரா. ரொம்ப அருமையா இருந்தது. இதத்தானே எதிர்பார்த்தோம். சாரு, அந்த திருமாறன் ஜெயிலுக்கு அனுப்பிட்டு உன்னை கொன்ன அவனை நான் பழி வாங்கிட்டேன். ஏண்டா சாருவ சாகடிச்சோன்னு அவன் காலம் பூரா 4 செவத்துக்குள்ள அடைஞ்சு அடற மாதிரி பண்ணிட்டேன். எல்லாம் பண்ணி என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் பாக்குறதுக்கு நீ இல்லையே சாரு. நாம சேர்ந்து வாழணுன்ற ஆசை நிராசை ஆயிடுச்சு சாரு. என்ன இப்படி தனியா விட்டுட்டு போயிட்டே சாரு. இனிமே நான் என்ன சாரு பண்ணுவேன்? இனிமே உன்னை பார்க்கவே முடியாதா?